ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரேண்டம் vlog தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்பவும் போல் மார்னிங்லேருந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நான் சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்லலாம் குக்கிங் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தம்பிக்கு சாலிட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் பர்சனலி பார்த்துட்டிங்கன்னா அவனுக்கு கொடுக்கும்போது நிறையா சர்ச் பண்ணுவேன். இது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சர்ச் பண்ணுவேன். எந்த டைமிங்கில் கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன். அண்ட் வீட்டில் பெரியவங்களும் இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன். ஸோ ஒரு சிலவங்களாம் பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்க இல்லாமலும் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட் இருக்கும். இது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அண்ட் எந்த டைமிங்கில் கொடுக்கணும், எந்த குவான்டிட்டியில் கொடுக்கணும், அண்ட் எப்போல்லாம் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். இந்த டவுட்ஸ்லாம் எனக்குமே இருந்தது. நான் நினச்சிருக்கேன் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். எந்த அளவு கொடுத்துருந்தா, அதாவது தம்பிக்கு எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி கிளியராக A to Z எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். டெய்லியும் உனக்கு என்ன ஃபுட் கொடுக்குறேன், எப்படி அவனோட ரொட்டீன் போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியராக அப்லோட் பண்ணுறேன். எனக்குமே இந்த தாட் இருந்தது, நம்ம கிளியராக அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ சீக்கிரமாகவே 1 by 1 நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதை. ஸோ மார்னிங் ரொட்டீனில் ஒரு சில திங்ஸ்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படி பார்த்திங்கன்னா, மார்னிங் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரஷ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அகாரோ பிராண்ட்லேருந்து காஸ்மிக் ப்ளஸ் எலக்ட்ரிக் ப்ரஷ் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றினா ஃபுல் ரிவ்யூ தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா 5 ப்ரஷஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா டூத் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது பல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயிலாக காட்டுறேன். அண்ட் இந்த ப்ரஷ்ஷில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 மோட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளோட டீத் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக ரெகுலராக ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பல்லு ஈரெலாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மோட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபோர்த் ஒன்று பார்த்திங்கன்னா பாலிஷ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டீத்தை ரொம்ப நல்லா பாலிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா டீத் இன்னுமே ரொம்ப நல்லா ஒயிட்டன் பண்ணும். ஃபிஃப்த் ஒன்று பார்த்திங்கன்னா மசாஜ்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட பல் எல்லாத்தையும் நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த அகாரோ ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிட்டு வரும்போது 99% நம்மளோட பல்லுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு பல்லு ரொம்ப நல்லா ஒயிட்டன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த அகாரோ காஸ்மிக் டூத் ப்ரஷ் பார்த்துட்டிங்கன்னா சோனிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கறனால 1 மினிட்டுக்கு 40,000 ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் இந்த ப்ரஷஸில் பார்த்திங்கன்னா W ஷேப் 2 பாயிண்ட் பிரிஸ்டல்ஸ் இருக்கிறனால நம்மளோட மவுத்தில் இருக்கக்கூடிய கார்னர்ஸ், எவ்ரி நுக் அண்ட் கார்னர்ஸில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் டிஃபால்ட்டாக ஸ்மார்ட் டைமர் இருக்கிறதுனால 2 minutes ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். ஸோ 30 minutes ஒன்ஸ் ரிமைண்டரும் அதில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ப்ரஷ் தான். அண்ட் அதுக்கப்புறம் இதிலே ஒரு USB கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரஷ்ஷுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டோம், ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா மினிமம் 25 டேஸ்க்கு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நார்மலாக நம்ம ஃபோனுக்குலாம் எப்படி சார்ஜ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இந்த ப்ரஷ்ஷோட கேரி கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும். ஸோ தாராளமாக நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலும் தாராளமாக கேரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரஷ் பார்த்துட்டிங்கன்னா IPX7 வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ நார்மலாக நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு, அதாவது நார்மல் ப்ரஷ்ஷில் ப்ரஷ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு வச்சிடணும். ஸோ தனித்தனியாக வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றனால எதுவும் ஆகாது. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வச்சுக்கலாம். அண்ட் ஒரு ப்ரஷ்ஷையும் நம்ம சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம்.
அப்பப்போ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டூத் ப்ரஷ் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீத்தை நல்லா க்ளீனாக ஒயிட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரஷ் வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தம்பிக்கும் வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ஈவினிங் போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைக்கு போயிருந்தோம். கடைக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணையும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து வளர்த்துட்ருக்கோம். ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா செம்பட்டி நிலக்கோட்டை போகிற வழியில் இருக்கும். ஸோ நீங்களும் நியர்பையில் இருக்கீங்க, உங்களுக்கு நாட்டுக்கோழிலாம் வந்து தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கடைக்கும் வந்து போயிட்டு, ஸோ அதனால் இன்றைக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். அண்ட் அப்பப்போ வந்து எங்கேயாவது வெளியே போனாலும் நல்லா தானே இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கடைக்கு போயிட்டு கோழி பண்ணையும் போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மித்துன் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறதுனால புதுசாக இருந்தது அவனுக்கு எல்லாமே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ளே போனோடனே வந்து எல்லாம் வரதை பார்த்து கொஞ்சம் வந்து பயந்துட்டான். அப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்க அது வந்து சரியாக போயிடும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனுக்கு எல்லாமே காட்டும் போது கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்தோம் அப்படின்னா அவனுக்கு அது நார்மலாகிடுது. அண்ட் அவனோட ஃபேஸுமே வந்து தெரியும். வீட்டில் இருக்க ஃபேஸுக்கும் நம்ம எங்கேயாவது வெளியே கொண்டு வந்துட்டோம், அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது டிஃப்ரென்ஸ் நல்லாவே வந்து தெரியும். ஸோ நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணான்றதை விட அவனுக்கு நல்லா டைம் பாஸ் ஆச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லோரும் சேர்ந்து வந்து படத்துக்கு போயிட்டோம். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா மாமன் படத்துக்கு தான் போயிருந்தோம். போய் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க இந்த படத்துக்கு போகலாம், தருண் நானும் இந்த படம் பார்த்தே ஆகணும் ஒன்றா சேர்ந்து அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லோரும் வந்து கிளம்பி போயிருந்தோம். கண்டிப்பாக மாமாஸ் எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படி தான் நினைக்கிறேன். மாமாஸ் மட்டும் இல்லை, மாமாஸ் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்களும் வந்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த vlog நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு vlogல உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். See you, bye.